உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. உப்புமாவை கிண்ட சொல்லடி வாய்க்கு ருசியாய், உப்புமாவை கிண்ட சொல்லடி. கிண்டல் இல்லைங்க, உப்மா எப்படி கிண்டணும், எதை வச்சு? சகுபியம், சாபுதானா, சாகோ, இப்படி எந்த பேர் சொன்னாலும் அதுதாங்க ஜவ்வரிசி. ஜவ்வரிசி உப்மா பாருங்க. நம்ம செய்ய போகிறது ஜவ்வரிசி உப்மா. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், பொடித்த வேர்க்கடலை 2 மேஜைக்கரண்டி, தேங்காய் துருவியது 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1/2 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 2 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/2 தேக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கடாய் சூடானோன்னு கொஞ்சமாக எண்ணெய், இப்போ எண்ணெய் சூடாயிட்ருக்கு. நீங்கள் ஜவ்வரிசி என்ன பண்ணுங்கள், இன்கேஸ் மாவு ஜவ்வரிசியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா போதும். கடாயில் ஊற்றின எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சோனே உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிச்சு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே பொன்னிறமாக ஆனோன்னா வரமிளகாய், அடுத்தது பச்சை மிளகாய். உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காது அப்படின்னா வரமிளகாய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போடுறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், நீங்கள் இதில் எது வேணால் நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கப்பயே பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி. ஆக்சுவலி இந்த உப்புமாவுக்கு வந்து அந்த இஞ்சி தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி நம்ம இதோட சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கத இதோட சேர்க்கணும். நல்ல தண்ணி இருக்கக்கூடாது. நைலான் ஜவ்வரிசினா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் இதோட உங்களுக்கு வேகிறப்ப வெந்துடும். இப்போது நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, இதை சிம்மில் அப்படியே வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம், தேங்காய் துருவல் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது 2-3 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு அப்படியே ஸ்டீமில் வேக வச்சுட்டேன். இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட தேங்காய் துருவல், இது எல்லாமே நீங்கள் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது. தேங்காய் துருவல் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். வேர்க்கடலை பொடி கொரன்னு இது பண்ணிக்கணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், எல்லாம் சேர்த்து இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது.
இப்போது நம்ம ஜவ்வரிசி வச்சு உப்புமா செஞ்சோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டான உப்புமா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா சாப்பிடாம நம்ம புதுசாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி உப்புமா ரெடி. ஜவ்வரிசி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், பொடித்த வேர்க்கடலை 2 மேஜைக்கரண்டி, தேங்காய் துருவியது 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1/2 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 2 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/2 தேக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஜவ்வரிசி உப்புமா செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீருடன் ஜவ்வரிசியை சேர்த்து 2 - 3 மணி நேரம் வரை ஊற வைத்து பிழிந்தெடுத்து தனியே வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்த்து பொரிய விடவும். கடுகு பொரிந்ததும் அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் காய்ந்த மிளகாயை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய இஞ்சியை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் ஊற வைத்து தனியே வைத்த ஜவ்வரிசியை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து மூடி வைத்து 2 - 3 நிமிடம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதில் துருவிய தேங்காய், பொடித்த வேர்க்கடலை, பெருங்காயப் பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதன் மேல் கொத்தமல்லி இலையை தூவி கலந்து சூடாக சாப்பிடவும். ஜவ்வரிசி உப்புமா தயார்.